கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் திறப்பு விழாவிற்கு சென்ற தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தாம்பரத்தில் மாநகர கழக செயலாளர் எஸ்.ஆர். ராஜா தலைமையில் கருப்பு சிவப்பு பலூன்களை கையில் ஏந்திய நிலையில் திமுகவினர் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். வண்டலூர் அடுத்த கிளாம்பாக்கத்தில் பிரம்மாண்ட பேருந்து முனையம் அமைக்கப்பட்ட நிலையில் அதன் திறப்பு விழாவிற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜிஎஸ்டி சாலை வழியாக சென்றார். தாம்பரத்தில் மாநகர செயலாளர் எஸ்.ஆர். ராஜா தலைமையில் திமுகவினர் தண்டு மேளம் முழங்க கருப்பு சிவப்பு பலூன்களுடன் 1000க்கும் மேற்பட்டவர்கள் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். மண்டல குழு தலைவர்கள் காமராஜ், இந்திரன், ஜெயபிரதீப் சந்திரன், ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஜனனி சுரேஷ், வேல்முருகன், கவுன்சிலர்கள் ஜெகன், சுரேஷ் உள்ளிட்டவர்களும் முதலமைச்சருக்கு பூங்கொத்து, சால்வைகள், புத்தகங்கள் கொடுத்து வரவேற்றனர். முதலமைச்சர் வாகனத்தில் திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு உள்ளிட்டவர்கள் உடன் சென்றனர். முதலமைச்சர் வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வந்த அன்னை அஞ்சுகன் நகரை சேர்ந்த பெண் ஒருவர் தன் குழந்தைக்கு பெயர் சூட்ட வேண்டும் என மண்டல குழு தலைவர் காமராஜுக்கு கோரிக்கை வைக்க குழந்தையை கையில் தூக்கி உதயசூரியன் என பெயரிட்டு அழைத்து பெயர் சூட்டினார். இதனை கண்டு அங்குள்ள திமுகவினர் மகிழ்ச்சியில் கைதட்டி வரவேற்றனர். அம்மா எந்த ஊருமா அது? அண்ணன் எஞ்சுது ஆம்பளை பையனா? என்னைக்கு எப்போ போனான்? Check. Hello, check. உறுப்பினர் ஆரோக்கியர் எஸ்.ஆர். ராஜா அவர்களுடைய தலைமையில் அப்படியே சொல்லணும். கொடி வச்சிருக்காங்க, கொடியை கொடுத்துருப்பாங்க. கொடியை வாங்கிட்டு இருக்காங்க, கொடி தானே வந்து கொடுத்துருப்பாங்க. கொடி கொடுங்க, நம்ம நிர்வாகிகள் கொடியில வாங்குவோம். ஓகேவா?
இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.